ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய பிரியாணி தான் செய்ய போகிறோம். பிரெட் வெஜிடேபிள் பிரியாணி தான் செய்ய போகிறோம். பொதுவாக இது கல்யாண வீட்டுகளில் பிரெட் போட்டு செஞ்சு கொடுப்பாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ நான் பிரெட்டை பொரிச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். ஒரு 2 பிரெட்டு கிட்ட இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு இந்த அளவு நம்ம பொரிச்சு எடுத்தாலே போதுமானது. நல்லா இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்குவோம். நீங்கள் அடுப்பை கூட்டி வச்சிடாதீங்க, டக்குன்னு கறிக்கிறோம். இந்த மாதிரி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் இன்றைக்கி நான் 2 பிரெட் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பிரெட் வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். நெக்ஸ்ட் பிரியாணிக்கு தேவையான காய்கறிகள் என்னென்னு பார்த்தலாம். கொஞ்சோண்டு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன், தக்காளி எடுத்திருக்கேன், பீன்ஸ் எடுத்திருக்கேன், வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் பட்டாணி போட்டுக்கலாம். என்கிட்ட பட்டாணி இல்லை, ஸோ அதனால் நான் இன்றைக்கி மொச்சப்பயிர் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு கேரட் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் உங்கள்கிட்ட வெஜிடபிள்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கிறிஸ்பாக இல்லாமல் இந்த அளவு பொரிச்சு எடுத்துக்கிட்டாலே போதுமானது. நெக்ஸ்ட் நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு குக்கரை வச்சிடலாம். குக்கர் காஞ்சனே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்ல நல்ல எடுத்துருக்கேன். இப்போது எண்ணெய் நல்லா காயவும் ஹோல் ஸ்பைசஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை. உங்கள்கிட்ட நட்சத்திர சோம்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை. மெத்ததை மட்டும் நல்லா சேர்த்துட்டு நல்லா இது நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம சேர்த்த ஹோல் ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை, லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்து ஆல்ரெடி வெட்டி வச்ச காய்கறிகளை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா காய்கறிகளுமே நம்ம சேர்த்தாச்சு. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்சது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். அடுத்து நல்ல ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். பிரியாணினா புதினா இல்லாமல் எப்படி, அதனால நம்ம நல்லா புதினா சேர்த்துக்கலாம். எனக்கு புதினா ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஒரு அரை கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நான் என்னோட ஸ்டைலில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ரெசிபி வேணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ காய்கறியெல்லாம் நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. நான் கடையில் வாங்கின தயிர் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தயிர் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் விட்டாச்சு. இப்போ நம்ம மசாலா ஐட்டம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி என்னென்ன மசாலா போட போகிறேன் அப்படின்னா, எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது தான். இது பிரியாணி மசாலா, இது மல்லித்தூள், இது மிளகாய்த்தூள், இது கரம் மசாலா. இதில் எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம். இப்போது நம்ம 4 வகையான மசாலா சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவு. உங்கள் வீட்டில் காரம் எந்த அளவு சாப்பிடுவாங்களோ அதளவு நீங்கள் மசாலாக்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நான் 1 கப் ரைஸ் எடுத்து அதை வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸ் சேர்க்கல, நார்மலாக வீட்டில் பொங்குற ரைஸ் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதை பாஸ்மதி ரைஸில் கூட தாராளமாக பண்ணலாம். இப்போ அரிசியை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருவேன். அதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது, தேங்காய் பால் தான் சேர்க்க போகிறோம். தேங்காய் பால் ஏன் சேர்க்குறோன்னா டேஸ்ட்டை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், சூப்பராக இருக்கும். அதனால தான் இப்போ தண்ணிக்கு பதிலாக நான் 1 கப் ரைஸ் எடுத்தனால 2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், 2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். நம்ம இன்னும் உப்பு போடவே இல்லை. தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அந்த மசாலாவில் ஆல்ரெடி உப்பு அவங்க சேர்த்துருப்பாங்க. ஸோ அதனால தான் உப்பு நான் கடைசியில் சேர்க்கலான்னு சொல்லிட்டு சேர்க்கவே கிடையாது. இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் கிட்ட போட்டு எடுத்தோன்னா சூடான பிரெட் பிரியாணி ரெடி ஆயிரும். இந்த பிரெட்டை எப்போ போடணுன்னு பார்த்தீங்கன்னா, விசில் வந்ததுக்கப்புறம் அந்த விசில் எடுத்து நம்ம போடணும். முதலே போடக்கூடாது, குழஞ்சிரும். அதனால தான் இது இருக்கட்டும். இப்போ இதை நம்ம விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு 3 விசில் கிட்ட போட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், குக்கர் விசில் விட்டுட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஜூஸியாக செம்மையாக வந்திருக்கு, உதிரியாக.
இப்போ வந்து இது இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு மேலே தான் ப்ரெட்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம் அந்த ஹீட்லேயும். இப்போ வந்து நம்ம ரைஸை வந்து எடுத்து கிண்டிக்கிடுவோம். நல்லாவே வந்திருக்கு உதிரி உதிரியாக. இப்போ இந்த ரைஸ் மேலே பாருங்கள் ஆவி ஹெவியாக வருது. இப்போ இந்த ரைஸ் மேலே தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ப்ரெட்டை வந்து மேலே வந்து அப்படியே போட்டு விட போகிறோம். அந்த ஹீட்லேயே வந்து ஒரு 10 நிமிஷம் இருந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அப்புறம் மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து என்னோடய ஸ்டைலில் வந்து நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா பேர் நிறையா விதமாக செஞ்சு போடுவாங்க. இது வந்து என்னோடய அத்தன்டிக்கான ஒரு ஸ்டைல். பாருங்கள், நான் வந்து ப்ரெட்டை வந்து அழகாக சுற்றி வரிசையாக இது பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நல்லா இப்போ ஹீட்டில் தான் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் போல் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து மூடி போட்டு அப்படியே விட்டுருவோம். விட்டு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போது நம்ம சோறு சாப்பிடும் போது இது கூட இந்த ப்ரெட் வருது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து கல்யாண வீட்டிலலாம் அந்த மாதிரி ப்ரெட் வெஜிடபிள் பிரியாணி போடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். இது வந்து என்னோடய ஸ்டைல். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.